தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை வந்தடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்து முதலமைச்சர் உற்சாகம். தொலைநோக்கு சிந்தனைகளுடன் கடும் உழைப்பின் பயனாக தொடர் வெற்றி காண்கிறது தமிழ்நாடு. தொழில் வழிகாட்டி நிறுவன அறிவிப்பின்படி இந்தியாவின் அறிவுசார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை 6 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் எஸ்ஐஆர் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. நெல்லையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் 639 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் 50 புதிய பேருந்து சேவைகளையும் தொடங்கி வைக்கிறார். சென்னை வந்தடைந்தார் பாஜக செயல் தலைவர் நிதின் நபீன். விமான நிலையத்தில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட ஏராளமான பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. இரண்டாயிரத்து 26 தேர்தல் கூட்டணி குழு அமைப்பது குறித்து தவேக தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனை. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யார் யாருக்கு இடம் என்பது குறித்து முடிவு என தகவல். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க அடுத்தடுத்து வியூகங்களை வகுத்து வரும் தவேக தலைவர் விஜய். ஜனவரி முதல் வாரத்தில் சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை. நாட்டில் வாக்குரிமையை காப்பாற்ற போராட வேண்டிய நிலை இருப்பதாக நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களின் பட்டியலில் சேர்த்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் தமிழக அரசியல் கள நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் ஒவ்வொருவர் பெயரிலும் 1,20,000 ரூபாய் கடன் சுமை இருப்பதாக அன்புமணி காட்டம். 4 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாய் வட்டி அதிகரிக்கும் அளவுக்கு புதிய கடன் வாங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 24-2025 ஆண்டில் 62,456 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்தியுள்ளது தமிழக அரசு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக வட்டி செலுத்தும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடம் என்றும் அன்புமணி விமர்சனம். எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிட முடியாது. விஜய் எந்த காலத்திலும் எம்ஜிஆராக முடியாது. எந்த காலத்திலும் விஜய் நினைப்பது தமிழகத்தில் நடக்காது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். சார், எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு. அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பத்தியே கண்டுக்கல. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்திலும் எம்ஜிஆராக ஆக முடியாது.
தவேக தலைவர் விஜய் சினிமா பாணியில் தரம் தாழ்ந்து பேசுவதாக அமைச்சர் ரகுபதி தாக்கு. பாஜகவின் சி டீம் தான் விஜய் என்றும் கடும் விமர்சனம். சார், அவர் சினிமா பாணியில் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஸ்டெண்ட் போட போவால 100 பேரை அடிப்பார். அதை போல தான் இன்றைக்கு வந்து தரம் தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து பேசுகின்றோம். களத்தில் இல்லாத விஜய்க்கு களத்தை பற்றி பேச தகுதி இல்லை என்று சீமான் தாக்கு. பணம் கொடுத்து திமுக ஓட்டு வாங்குவதாகவும் விமர்சனம். அதை களத்தில் இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியதானே. கடப்பாறை பிறந்த ஊர்ல களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தவேகாவின் திருப்புமுனை எப்படி இருக்கிறது என்பதை நாடே பார்த்து வியக்கும் வகையில் அமையும். அடுத்த பொதுக்கூட்டம் எந்த இடம் என்பது விஜயே முடிவு செய்வார் என்றும் செங்கோட்டையன் பேட்டி. இப்போ தமிழக வெற்றிக்கழக அடுத்த பொதுக்கூட்டம் எங்கே நடக்குதுன்னா நாளை அவரிடத்தில் இன்றைய மாலை பேசிவிட்டு எந்த இடம் என்பதை முடிவு செய்வோம். இப்போ தமிழக வெற்றிக்கு அடுத்த வியூகம் என்னவா இருக்கும்? கூட்டணி கட்சிகள் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த பொங்கல் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய திருப்புமுனை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாடே வியக்கும். சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் BSNL அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. 2வது தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான மின்சாதன பொருட்கள் எரிந்து சாம்பல். ஆனைக்கட்டி வனப்பகுதியில் உள்ள ரிசார்ட்டுகளில் புத்தாண்டையொட்டி அதிக ஒலியுடன் பாடல் போட்டு விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. மீறுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு சூரியகுமார் தலைமையில் இந்திய அணி அறிவிப்பு. துணை கேப்டனாக அக்சர் பட்டேல், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்ட நிலையில் சுப்மன் கில், முகமது சிராஜ் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு மறுப்பு. ஜனவரி 8ஆம் தேதி 49வது புத்தக கண்காட்சியை சென்னை YMCA மைதானத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தொடக்க விழாவில் 2026ஆம் ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிழி விருதுகளையும் வழங்க இருப்பதாக வபாசி தலைவர் சண்முகம் பேட்டி. மாபெரும் அடையாளங்களில் ஒன்றான சென்னை புத்தக திருவிழா வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த புத்தக திருவிழாவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து, தமிழ்நாடு அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க. கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மாணவனை ராகிங் கொடுமை செய்த சக மாணவர்கள் 6 பேர் சஸ்பெண்ட். சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்தது தேசிய மருத்துவ ஆணையம். கன்னியாகுமரி கடல் பகுதியில் 3 நாட்டு படகுகள் மீது கப்பல் மோதி விபத்து. படகுகள் மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைந்த நிலையில் மாலுமி மீது நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் கோரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானம் 18ஆம் படி உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்படங்கள் எடுக்க தடை. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு எச்சரிக்கை.
பழனி முருகன் கோவிலில் வரும் 22ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் ரோப்கார் சேவை ரத்து. மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பிரபல ஜவுளி அங்காடி சார்பில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கண்கவர் ஆடைகளை அணிந்து ஒய்யார நடை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபோதும் பட்ஜெட் தாக்கல் செய்வது உறுதி என்றும் தகவல். சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்பான விளம்பரங்களில் நடித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பாவின் சொத்துக்கள் முடக்கம். சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் நடிகர் சோனு சூட், நடிகைகள் ஊர்வஷி ரவுதாலா, நேகா சர்மா உள்ளிட்ட 7 பேரின் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை அதிரடி. வரும் 24ஆம் தேதி காலை 8:54 மணிக்கு விண்ணில் பாய்கிறது அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள். LVM-3 M6 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் ஏவப்பட இருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பு. பழவேற்காடு மீனவர்கள் வரும் 24ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3 M6 ராக்கெட் ஏவப்படுவதால் மீன்வளத்துறை நடவடிக்கை. இரத்த மாற்ற சிகிச்சையை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியது தேசிய மனித உரிமை ஆணையம். மத்திய பிரதேசத்தில் இரத்த மாற்றிய 6 குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் நோய் கண்டறியப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. துபாயில் நடைபெற்று வரும் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன் உள்ள NSC போஸ் சாலையில் சாலையோர வியாபாரம் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய சென்னை மாநகராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவு. ஜனவரி 7ஆம் தேதி உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவு. இந்தோனேசிய சிறுவனின் வைரல் ஆரா ஃபார்மிங் நடனத்தை ரீக்ரியேட் செய்த ஆத்விக் அஜித்குமார். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆடியோ மூலம் இரங்கல் பதிவு. ஸ்ரீனிவாசன் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, நல்ல மனிதர் என்றும் உருக்கம். It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute, excellent actor and a very good human being. Let his soul rest in peace. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,26,000 ரூபாய்க்கு விற்பனை.